ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்பவே அற்புதமான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை பாதியில் உங்களால் விட்டுட்டு போகவே முடியாது. இது ஆக்சுவலி படம் கிடையாது, இது ஒரு சீரீஸ். இதை நான் உங்களுக்காக 3 சீசன் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம 3 பார்ட்டாக பிரித்து பார்க்க போகிறோம். ஒரு சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா எபிசோடும் ஒரு படமாக பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் டைமுக்கு ஒர்த்தான ஒரு படம். சரி வாங்க இன்னைக்கு அன்ன கதைகள்ல பண்ணலாமா? இன்னைக்கு இந்த படத்தோட ஒன்லைன்ல நாம பார்த்துடலாமா? திடீர்னு லாஸ் ஏஞ்சலஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல ஒரு பெரிய ஒரு பள்ளம் ஒன்று ஏற்பட்டுருதுங்க. அதுக்குள்ள நிறைய மக்கள் விழுந்து போயிடுறாங்க. அவங்க டைரக்டா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த, அதாவது கற்காலத்துக்கு போயிடுறாங்க. இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இந்த டைனோசர் காலம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த காலத்துக்கு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பள்ளம் உருவானதுல நிறைய மக்கள் அதுக்குள்ள விழுந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் எப்படி சர்வை பண்ணாங்க, திரும்பவும் நம்மளோட காலகட்டத்துக்கே அவங்க வந்தாங்களா, இது மட்டும் இல்லாம இந்த பள்ளம் எதனால உருவாச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் முயற்சி பண்றாங்க. அந்த பள்ளம் எதனால உருவாச்சு அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு காத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, அதெல்லாம் என்ன அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமா நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். இது 3 சீரீஸ் கொண்ட ஒரு படங்க. நான் உங்களுக்காக டெய்லி ஒரு சீரீஸ்னு சொல்லி நான் உங்களுக்காக அப்லோட் பண்ண வந்துடுறேன். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்ல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கக்கூடிய பிரியா அப்படிங்கிற ஒரு நகரத்தை தான் காட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல நிறைய டிராபிக் இருக்குங்க. அதுல நம்மளோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த டிராபிக்ல தான் நின்னுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இப்படி இவங்க 3 பேரும் டிராபிக்ல நின்னுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விரிசல் ஒண்ணு விழுகுது. ஒரு சின்ன குழியில ஆரம்பிச்சு அப்படியே தொடர்ந்து இவங்க காரை நோக்கி தான் அந்த பள்ளம் உருவாயிட்டு இருக்கு. இதனால ஏகப்பட்ட காரு, பில்டிங்னு சொல்லிட்டு மனுஷங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் விழ ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான். இதை பார்த்த நம்ம ஹீரோயினும் அவங்களோட பசங்களும் பாத்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. அப்போ ஒரு குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா கீழே விழுந்து போயிடுறாங்க. அந்த குழந்தைய காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பையன் பாருங்க, அவனோட பேரு ஜாஷ். அவன் அந்த குழந்தைய காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பின்னாடி போகாம அந்த குழந்தைய காப்பாத்திட்டு இருக்கான். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ரோடு 2 பொளக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனோட பையன் அதுக்குள்ள விழுந்துடுறான். நம்ம ஹீரோயினும் இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட பையனை காப்பாத்த போய் அவங்களும் அந்த குழிக்குள்ளேயே விழுந்துடுறாங்க. இந்த சைடு ஹீரோயினோட பொண்ணு இருப்பாங்கல்ல லிஸி, அவங்க எப்படியோ ஒண்ணு கடைசி நேரத்துல நம்ம ஹீரோயினோட கையை ஓடி வந்து பிடிச்சிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த குழிக்குள்ள நானும் என் பொண்ணு கையை பிடிச்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா அவளும் உள்ள விழுந்துருவா, அவளாவது சேஃபா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையை பிரிச்சு விட்டுறாங்க. சோ நம்ம ஹீரோயினும் இப்ப குழிக்குள்ள விழுந்துடுறாங்க. இப்படியே அங்கேயும் சீன் கட் ஆயிடுதுங்க. இப்போ இந்த குழி எப்படி உருவாச்சு அப்படிங்கறது இன்னும் யாருக்குமே எதுவுமே தெரியல. உலகம் முழுக்க இருக்கிற எல்லா டிவி நியூஸ்கள்லயுமே இதுதான் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட பொண்ணை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியாத சோகத்துல அங்கேயே நின்று அழுதுட்டு இருக்கும்போது அந்த பள்ளம் இன்னும் கொஞ்சம் விரிவடைய ஆரம்பிக்குது. இவளும் கொஞ்சம் வேகமா ஓடி வந்து எப்படியோ ஒண்ணு தப்பிச்சிடுறா. இன்னும் சில மக்களும் தப்பிச்சிடுறாங்க. அண்ட் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ தாங்க காட்டுறாங்க. இவரோட பேர் வந்து கேவின். இவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் தான் இவரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மிலிட்டரியில ஒரு ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் கூட வேலை செய்யற ஒருத்தவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஹீரோ கண்முழிச்சிட்டு இருக்கும் போதே அவனுக்கு நிறைய கற்பனை காட்சிகள் எல்லாம் தோன்றும். இவனுக்கு அந்த கனவுக்குள்ள இவன் வாழ்ற மாதிரியான ஒரு இல்யூஷன் இவனுக்கு வரும். சோ அந்த மாதிரியான ஒரு நோய் இவனுக்கு இருக்கு. நம்ம லாஸ்டா பார்த்தோம் இல்லையா, டேக் ஷெல்டர்னு, அந்த படத்துல வந்த மாதிரி தான் இவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா. ஒரு டைம் இவர் இந்த பிளைட் ஓட்டிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு அந்த பிரம்மெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு கண் முன்னாடி அந்த பிளைட்டை கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி இருந்திருப்பாரு. சோ அதனால இவங்க வேலையை விட்டு தூக்கி இருந்திருப்பாங்க. இப்ப கூட அவனோட வேலை விஷயமா தான் அந்த மிலிட்டரி ஆபீசர் கூட பேச வந்திருக்கான். அப்போ ஹீரோ பக்கத்துல இருக்கிற டிவில நோட் பண்றான். பார்த்தா லாஸ் ஏஞ்சலஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டில, அதுவும் நம்ம ஹீரோயின் அவனோட பசங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த சிட்டில ஒரு பெரிய ஹோல் விழுந்துட்டதா நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. அதுக்குள்ள நிறைய மக்கள் விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் போடுறாங்க. இதை கேட்டதும் பதறி போன நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா வெளியில போலான்னு ட்ரை பண்றா. அப்போன்னு பார்த்தா அவரோட பொண்ணு லிஸி வந்து அவருக்கு கால் பண்றாங்க. அப்போ லிஸியும் அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றா. உடனே நம்ம ஹீரோவும் பதறி போய் அந்த இடத்துக்கு ஓடி போறான். அவன் ஓடி போய் தன்னோட பொண்ணை கட்டி பிடிச்சுக்கிறான். சரிம்மா என்ன ஆச்சு உனக்கு, அம்மாவும் ஜாஷும் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவங்க என் பின்னாடி தான்ப்பா வந்துட்டு இருந்தாங்க, எப்படி அவங்க குழிக்குள்ள விழுந்தாங்கன்னு தெரியல, அதுவும் அம்மாவோட கையை நான் பிடிச்சேன், ஆனா அம்மா தான் கையை விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்ப ஆரம்பிக்கிறேன். நான் தான் அம்மாவை விட்டுட்டேன்னு சொல்லி. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள தன்னோட ஒய்ஃபும் பையனும் கீழே விழுந்துட்டாங்கன்ற சோகம் இருந்தாலும் அந்த பொண்ணு கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த பெரிய ஒரு குழி, ஒரு பள்ளம் விழுந்தது இல்லையா, அதுக்குள்ளார இருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பறவை இனங்கள் எல்லாம் ஒரு கூட்டமா 1000 கணக்குல வந்து பறந்து வருதுங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப அதை ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே அங்க சீன் கட் பண்ணதும் நம்ம ஹீரோயின் குழிக்குள்ள விழுந்தாங்க
இல்லையா அவங்கள தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த குழிக்குள்ள விழுந்துமே உயிரோட தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள தான் இருக்கா. சோ என்னதான் நடக்குது, இது என்ன இடம், நம்ம ஒரு குழிக்குள்ள விழுந்தோம், நம்ம செத்து போயிட்டோமா, சொர்க்கத்துல இருக்கோமா நரகத்துல இருக்கோமா அப்படின்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் நல்லா சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கும்போது ஒரு பாறை மேல ராட்சச டிராகனோட கால் அச்சு இதுல இருக்கு. ஐயோ இது என்னது, என்ன இடம் இது அப்படின்னு மறந்து போயிடுறா. அப்புறம் தான் இவளுக்கு அவனோட பையன் வந்து அந்த குழிக்குள்ள விழுந்தது ஞாபகம் வருது. உடனே தன்னோட பையனுக்கு என்னாச்சு, அப்ப அவனும் கண்டிப்பா உயிரோட தான் இருப்பானா, உயிரோட இருக்கானா, அவனும் கண்டிப்பா உயிரோட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தன்னோட பையனை தேடுறதுக்காக போறா. ரொம்ப தூரம் தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல புகை வரத கண்டுபிடிக்கிறா. அப்படின்னா இங்கதான் என்னோட பையன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்த நோக்கி ஓடிட்டு இருக்கா. அங்க பார்த்தா இந்த லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து விழுந்தாங்க பாத்தீங்களா, நிறைய பில்டிங் கூட விழுந்தது இல்லையா. சோ அந்த மாதிரியான எல்லா பில்டிங்கும் சரி, நிறைய ஆட்கள் விழுந்தாங்களே அவங்க எல்லாருமே இங்கதான் விழுந்திருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயினோட பையனும் உயிரோட தாங்க இருக்கான். தன்னோட அம்மாவை பார்த்த சந்தோஷத்துல ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறான். நம்ம ஹீரோயினும் தன்னோட பையனும் பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு சாம் அப்படிங்கிற ஒரு டாக்டர் ஒருத்தர் வராரு. நான் சொல்றது எல்லாருமே கரெக்டா நல்லா கேளுங்க. இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறது சரியா தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிக்கும், சாப்பாடு தேவைப்படும். அதனால உங்ககிட்ட எல்லாம் என்னெல்லாம் இருக்கோ சாப்பாடு தண்ணி எதுவா இருந்தாலும் சரி கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. சரின்னு சொல்லிட்டு டாக்டரோட பேச்சை கேட்டு எல்லாருமே அந்த இடத்துல அவங்க கிட்ட என்னெல்லாம் பொருள் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனா ஒரு கோட் போட்ட லேடி மட்டும் நான் எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுக்க மாட்டேன், அவகிட்ட இருக்கிற பொருளை யாருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சிருக்கா. இத வந்து நம்ம ஹீரோயினோட பையன் பாத்துறான். நம்ம ஹீரோட பையன் என்ன சொல்றானா, இங்க பாருங்க நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்கோம், யாருமே வந்து இங்க சொகுசா வாழணும்னு நினைக்கல, எல்லாரும் தானே கொடுத்துருக்கோம், உங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனை, இவ்வளவு சுயநலமா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்தி விட்டுறான். டே தம்பி ஏன்னா என்கிட்ட எப்படி பேசுற, நான் ஒரு போலீஸ், என்கிட்ட எப்படி பேசணும்னு பார்த்து பேசு, நான் ஒண்ணு இந்த சாப்பாடு எனக்கு மட்டும் எடுத்து வைக்கல, ஒருவேளை நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற சாப்பாடு காலி ஆயிடுச்சு அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் எடுத்து வச்சேன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. அப்படி இவங்க அங்க பேசிட்டு இருக்கும் போதே ரொம்ப பயங்கர பசியோட ரொம்ப ஆக்ரோஷமான வெறித்தனமான ஒரு ஓநாய் ஒண்ணு அந்த இடத்துக்கு வருது. அவ்வளவுதான், இதை பார்த்த எல்லாரும் பயந்து போய் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காருக்குள்ளான்னு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இதே மாதிரி பயங்கர பசியோட நிறைய ஓநாய்கள் அவங்கள சுத்து போட்டுருது. இதை பார்த்த நம்ம ஹீரோயினும் அவனோட பையனும் அட இவங்களுக்குன்னு ஒளிஞ்சுக்க எந்த ஒரு கார் கூட இல்லையேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்போ ஓநாய் பாஞ்சு வந்து நம்ம ஹீரோயினோட பையனை பிடிச்சிருதுங்க. இந்த டைம்ல தான் ஒரு தாடிக்காரர் ஒருத்தர் வராரு. அவனோட கையில இருக்கிற கன்னை வச்சு அந்த ஓநாயை சுட்டுறாரு. நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு ஓநாய் பாத்தீங்கன்னா இவங்க கூட்டத்துல இருக்கிற ஒரு ஆளையே வந்து கொன்னு தரதரன்னு இழுத்துட்டு போகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட பையனை காப்பாத்துறதுக்காக ஒரு ஓநாயை சுட்டிருந்திருப்பான் இல்லையா, அவன் சுடும்போது தெரியாதனமா ஒரு புல்லட் வந்து நம்ம ஹீரோனோட பையன் மேலே விழுந்துரும். இதனால அவன் ரொம்ப பயத்துல வலி தாங்க முடியாம கத்துறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் தன்னோட பையனை பிடிச்சி அப்படி கதறிட்டு இருக்கா. அப்போ சாம் அப்படிங்கிற ஒரு டாக்டர் ஒருத்தர் முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் இல்லையா, அவர் தான் வராரு அந்த இடத்துக்கு. அவர் கூட வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, அவரோட பொண்ணு தான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை தூக்கிக்கிட்டு ஒரு பஸ்ஸுக்குள்ள தூக்கிட்டு போறாங்க. நம்ம ஹீரோட பையனுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த டாக்டரோட பொண்ணு பாத்தீங்கன்னா அதை அழுத்தி பிடிச்சிட்டு ரத்தம் வெளியே போக விடாம தடுத்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினும் அந்த சாமிங்கிற டாக்டரும் வெளியில வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க இதே மாதிரி உங்க பையனுக்கு பிளட் லாஸ் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்னால உங்க பையனை காப்பாற்ற முடியாது, அதை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் தேவைப்படுது. நான் இந்த குழிக்குள்ள விழுறதுக்கு முன்னாடி என்னோட பக்கத்திலேயே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி நிக்கிறத பார்த்தேன், அதுவும் இந்த குழிக்குள்ள தான் விழுந்துச்சு, கண்டிப்பா இங்க எங்கேயாவது இந்த சரௌண்டிங் குள்ள தான் அந்த ஆம்புலன்ஸ் வண்டி இருக்கும், எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு நீங்க அங்க இருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட கொண்டு வாங்க, அப்பதான் உங்க பையனோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அந்த சாம் டாக்டர் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சரி ஓகே நான் அதை தேடி போறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட பையன் பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் பொண்ணு இருக்கா இல்லையா, டாக்டரோட பொண்ணு, அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோவை நல்லா பாத்துக்கிறாங்க. அப்படியே அங்க சீன் கட் ஆகி இன்னொரு பக்கம் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கக்கூடிய சோஃபியா அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட காட்டுறாங்க. அந்த சயின்டிஸ்ட் மீடியா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி இந்த இவ்வளோ பெரிய குழி நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ்ல விழுந்தது அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், அதை கூடிய சீக்கிரமாவே நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஆனா இருந்தாலும் அந்த குழிக்குள்ள விழுந்த மக்கள் யாருமே உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பா இறந்துதான் போயிருப்பாங்க. அவங்களோட டெட் பாடியை எப்படியாவது வெளியில எடுத்து அவங்களோட குடும்பத்துக்கிட்ட நாங்க கண்டிப்பா ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் ஓரமா இருந்து நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோவோட பொண்ணும் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோட பொண்ணுக்கும் இதை தாங்கிக்கவே முடியல. நம்ம கூட ஒரு செகண்ட் முன்னாடி வரைக்கும் நம்ம கூட இருந்தவங்க இப்ப திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப ரெண்டு பேருமே வருத்தமா இருக்காங்க. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு இல்யூஷன் வருது. அதாவது என்ன பிரம்ம அப்படின்னா, ஹீரோயின் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறதாகவும் அவ ஒரு பாறை மேல ராட்சத மிருகத்தோட பாதம் பதிஞ்சிருக்கிறத பார்த்தா இல்லையா, அதுவுமே நம்ம ஹீரோக்கு வருது. நம்ம ஹீரோயின் எங்கேயோ கண் முழிச்சு அவ அங்கேயும் இங்கேயும் சுத்தி முத்தி தேடுற மாதிரியான இல்யூஷன் தான் அது. டப்புன்னு நம்ம ஹீரோவும் அந்த பிரம்மையில இருந்து வெளியே வந்துடுறான். இது வரைக்கும் நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பல தடவை
தடவை இந்த மாதிரியான இல்யூஷன் கண்டிப்பா வந்திருக்கு. ஆனா இந்த தடவை வந்த இல்யூஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப லாங்காவும் இருக்கும். அதுவும் இல்லாம ரொம்ப கிளியரா அவனோட ஒய்ஃபோட ஃபேஸ் அவன் நடக்கிற மாதிரி இவன் கண்ணால பாக்குற மாதிரி அவனுக்கு தோணிருக்கு. இவனுக்கு இந்த மாதிரி தோணின விஷயத்த தன்னோட பொண்ணு கிட்ட சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா, அப்பா நீங்க அம்மா இழந்த அந்த சோகத்துல இந்த மாதிரிலாம் நீங்க பேசுறீங்க, அந்த மாதிரி தான் அதனாலதான் உங்களுக்கு அப்படி தோணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த சயின்டிஸ்ட் சோஃபியாவை காட்டுறாங்க. அவ ஒரு டீமை வச்சு ஒரு ட்ரோனை அந்த குழிக்குள்ள இறக்குறாங்க. அது மூலமா என்ன அங்க இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க, எவ்வளவு பெருசா இருக்கு அந்த குழின்றத பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒரு பச்சை கலர்ல ஒரு வெளிச்சம் மட்டும் தான் தெரியுது. அந்த கிரீன் கலர் லைட்டுக்கு பக்கத்துல அந்த ட்ரோன் போன உடனே அட்டக்குன்னு சிக்னல் கட் ஆயிடுது. இதனால அந்த சயின்டிஸ்டும் அவரோட டீமும் பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு, எப்படி இதோட சிக்னல் திடீர்னு கட் ஆகும் அப்படின்னு ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிரம்ம ஒண்ணு வருது. அது என்னன்னா ஏதோ ஒரு ட்ரோன் வந்து திடீர்னு வானத்துல இருந்து கீழே வந்து விழுகிற மாதிரியான ஒரு ட்ரீம் தான். அது ரொம்ப ரியலா இருக்கா. அந்த ட்ரோன்ல என்ன லெட்டர் எழுதி இருந்துச்சு அப்படிங்கிறது வரைக்குமே அவனுக்கு தெரியுது. சோ டைரக்டா இந்த சயின்டிஸ்ட் கிட்ட தான் நம்ம ஹீரோ வரான். இங்க பாருங்க என்னோட ஃபேமிலி எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லவும், டே உன்னோட ஃபேமிலி மட்டும் தான் அதுக்குள்ள விழுந்திருக்காங்கன்னு நினைச்சியா, நூத்துக்கணக்கான மக்களோட ஃபேமிலியும் அதுக்குள்ள விழுந்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்காதீங்க, கண்டிப்பா எங்களோட பெஸ்ட்டை நாங்க கொடுப்போம், நீங்க கேட்டீங்கன்னா அப்ப எல்லாரும் கேட்பாங்கன்னு சொல்லி அந்த ஆபீசர் திட்டி விட்டுறாரு. சரி இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர்ஸும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு முன்ன ஒரு பிரம்ம வந்தது இல்லையா, ஏதோ ஒரு பாறையை பார்த்த மாதிரி, அந்த பாறை இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஞாபகம் வந்து வேக வேகமா அவனோட வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் கூட நிறைய ட்ரிப்பு போயிருந்திருப்பான். ஸோ அந்த இடத்துல தான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். அதனால அந்த ட்ரிப்பில் எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவர் எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல நின்று போட்டோ எடுத்திருப்பாங்க ஒரு பாறை பக்கத்துல. அதுல நம்ம ஹீரோவோட கனவுல பார்த்த அந்த பாறை அவங்க போட்டோல விழுந்திருக்கும். சரி இந்த பாறைக்கு பக்கத்துல போய் நம்ம ஏதாவது பார்க்கலாம், நமக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோ முடிவு பண்ணி அங்க கிளம்பி போறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் டாக்டரும் பாத்தீங்கன்னா தன்னோட பையனோட உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த ஆம்புலன்ஸை தேடி போறாங்க. அப்போ அந்த காட்டுக்குள்ள அந்த தாடிக்காரன் பாத்தீங்கன்னா அவனோட கன்னை வச்சு தன்னை தானே சுட்டுக்கிறதுக்கு ரெடி ஆகுறான். இதை நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு, டே தாடி என்னடா பண்ணிட்டு இருக்க, வாழ்க்கையில நமக்கு நிறைய கஷ்டம் இருக்கலாம், ஆனா அதுக்கு சாவதான் முடிவு கிடையாது, இப்ப நம்ம ஒரு குழிக்குள்ள விழுந்தோம், ஆனா நம்ம உயிரோட தான் இருக்கோம்ல, அப்போ இது நமக்கு செகண்ட் சான்ஸ், கண்டிப்பா இந்த செகண்ட் சான்ஸை நீ வீண் பண்ணாதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இவன் சொல்றதெல்லாம் இந்த தாடிக்காரன் கொஞ்சம் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அந்த முடிவுல இருந்து வெளியில வரான். அதுக்கப்புறம் அவன் கிட்ட இங்க ஏதாவது ஆம்புலன்ஸ் பாத்தீங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அந்த சாமும் கேக்குறாங்க. ஆமா நான் இந்த பக்கத்துல தான் ஒரு ஆம்புலன்ஸை பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் அந்த தாடிக்காரன் நம்ம ஹீரோயினையும் அந்த சாம் டாக்டரையும் அந்த ஆம்புலன்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அண்ட் அடுத்த சீன்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் கிளம்பி வரதுக்குள்ள அந்த இடத்துக்கு வரதுக்குள்ள நைட் டைம் ஆயிடுது. அவன் அந்த போட்டோல பார்த்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டான். சோ இங்க ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட பொண்ணு பாத்தீங்கன்னா இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருப்பா போல. எதுக்குப்பா இப்படி இங்க எல்லாம் நோண்டி பாத்துட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, பைத்தியம் ஏதாவது பிடிச்சிச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. வாங்கப்பா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிடவும், இல்ல என்னால வர முடியாதுன்னு சொல்லி அந்த பாறையை சுத்தி குழி தோண்டிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்படி அவன் தோண்டிட்டு இருக்க போது அவனுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. என்னன்னா ஒரு செயின்ல ஒரு மோதிரம் கோர்த்த மாதிரியான செயின் தான் அவருக்கு கிடைக்குது. அது வேற யாரோடதோ கிடையாதுங்க, நம்ம ஹீரோயினோட கழுத்துல இவங்களோட வெட்டிங் ரிங்க செயின்ல போட்டு வச்சிருந்திருப்பாங்க, அதுதான் அது. இதை பார்த்துட்டு ஹீரோவோட பொண்ணு அதுக்கப்புறம் தான் அவரை நம்பவே ஆரம்பிக்கிறா, என்னப்பா இது அப்படின்னு சொல்லி. அந்த அங்க சீன் கட் பண்ணதும் இந்த ஹீரோயின் டாக்டர் அதுக்கப்புறம் அந்த தாடிக்காரன் சொல்லி எல்லாரும் அந்த ஆம்புலன்ஸ் தேடி போனாங்க இல்லையா, ஒரு வழியா இருட்டிருச்சு, இவங்களும் ஆம்புலன்ஸ் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க அந்த ஆம்புலன்ஸை தேடி கண்டுபிடிச்ச இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மலை மேல ஹாலிவுட்னு சொல்லி எழுதி இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வருது, ஒருவேளை நம்ம இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் இருக்கோமோ, ஒருவேளை நாம அந்த சிட்டில தான் இருக்கோம் அப்படின்னா இங்க எதுக்கு மரங்களா இருக்கு, பில்டிங்ஸ் தானே இருக்கணும் அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த ஆம்புலன்ஸ்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு ஒரு ஆக்ரோஷமான புலி ஒண்ணு வருது. அந்த புலி துரத்தப்போ 3 பேரும் 3 திசையை நோக்கி ஓடுறாங்க. அப்போ அந்த டாக்டரை நோக்கி தான் அந்த புலி துரத்திட்டு போயிடுது. ஒரு கட்டத்துல டாக்டரை பிடிச்சி கடிச்சிருது அந்த கொடூரமான புலி. அவரும் என்ன பண்றான்னா அந்த புலி கடிச்சதுல ஒரு ஆழமான குழிக்குள்ள விழுந்துடுறாரு. இதனால அந்த புலி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினையும் அந்த தாடிக்காரனையும் வேட்டையாடுறதுக்காக போகுது. மறுபடியும் அவங்கள துரத்தவும் இவங்க சாக போறாங்க அப்படின்னு நினைச்ச சமயத்துல இவங்களை நோக்கி வந்த அந்த புலி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பொறிக்குள்ள மாட்டிக்குது. இந்த பொறியை பார்த்ததும் யார் இந்த இடத்துல விலங்குகளுக்கான பொறியை தோண்டி வச்சிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு புரிய வருது, இந்த இடத்துல நம்ம மட்டும் கிடையாது, நம்மளை தாண்டி வேற ஒரு மனிதர்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது புரிய வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு விடிஞ்சும் போயிடுதுங்க. நம்ம தாடிக்காரனும் நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா நம்ம சாம் டாக்டரை தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு எப்படி ஒண்ணு அவரை கண்டுபிடிச்சிடறாங்க. அவரு பள்ளத்துல விழுந்து ரொம்பவே அடிபட்டுருது. அவருக்கு அந்த பள்ளத்துல விழுந்ததுனால முதுகெலும்பு உடஞ்சு
போயிருக்கு. அதனால அவரால் நடந்து போக முடியாது. ஏதாவது ஸ்ட்ரக்சர் மாதிரியான ஒரு பொருள் இருந்தால் தான் அவரை தூக்கிட்டு போக முடியும். இருந்தாலும் நம்ம ஹீரோயினும் அந்த தாடிக்காரனும் நம்ம டாக்டரை தூக்கிட்டு நடக்க பாக்குறாங்க. ஆனா அந்த டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க 2 பேரும் என்ன இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க நம்மளோட கேம்புக்கு போறதுக்கு முன்னாடியே ரொம்ப இருட்டிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த புலி வந்துடும், இல்லாட்டி வேற ஏதாவது மிருகம் வந்துடும். உங்க பையனை கடைசி வரைக்கும் காப்பாற்றவே முடியாது. ஸோ அதனால நீங்க இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு அந்த கேம்புக்கு போங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவனை தனியா விட்டுட்டு போகவும் மனசு இல்லாம என்ன பண்றாங்கன்னா, அந்த தாடிக்காரனை நீ இங்க இவர் கூட பாதுகாப்புக்கிறேன், நான் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு என் மகனை காப்பாத்துறதுக்காக போறேன், நீ பொறுமையா நடந்து வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த போலீஸா இருக்கிற அந்த கோட் போட்ட பொண்ணு இருக்காங்க இல்லையா, சோ அவங்கள தான் காட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ஒரு கார்டிக்கே ஓபன் பண்ணி பாக்குறா. அதுக்குள்ள ஏகப்பட்ட ட்ரக்ஸ் இருக்குது. இதை பார்த்துட்டு இவளுக்கு பயங்கரமான ஷாக். ஏன் அப்படின்னா இவ ஒரு போலீஸ் ஆச்சே, யாருக்கு இவ்வளவு தைரியம் இருக்கும் அசால்ட்டா டிக்கிக்குள்ளேயே வச்சு கடத்திருக்காங்க, கண்டிப்பா இவளுங்க பெரிய ரவுடியா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள யாருன்னு தேட ஆரம்பிக்கிறா. அங்க வர ஒரு ஆள் கிட்ட என்ன கேக்குறான்னா, அவன் ஒரு கோட் போட்ட பையன்னு வச்சுக்கலாம் அவனோட பேரு. அவன் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, டைரக்டா போய் நீ தானே அந்த காருக்குள்ள ட்ரக்ஸ் எல்லாம் வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்பளை கேக்குறா. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றானா, என்னோட மூஞ்ச பார்த்தா உங்களுக்கு ட்ரக்ஸ் கடத்துற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவகிட்டயும் போயிட்டு நீ தான் அந்த ட்ரக்ஸ் கடத்தியான்னு சொல்லி கேக்குறா. அவ கூடவே அவளோட தங்கச்சியும் இருப்பா. சோ அவகிட்டயும் கேக்குறாங்க, நீங்க எந்த நேரத்துல வந்து எங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கீங்க, என்னோட அப்பாவை ஒரு ஓனாய் வந்து கொன்னு இழுத்துட்டு போயிருச்சு, அவரோட பணத்தை தேடி நான் அவரை புதைக்கணும், இந்த டைம்ல வந்து இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணாதீங்கன்னு சொல்லவும் இந்த கோட் போட்ட போலீஸ் பொம்பளை என்ன சொல்றானா, சே நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், அவங்களே ரொம்ப சோகத்துல இருப்பாங்க, நான் போய் இப்படி பண்ணிட்டேனேன்னு சொல்லி அவளும் அங்கிருந்து திரும்பி போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த ஜாக்கெட் போட்ட பையன் வந்து இந்த அப்பாவை இழந்துட்டான்னு சொல்லி ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, சோ அவகிட்ட நீங்க இப்ப பேசினதெல்லாம் நான் கேட்டேன், உங்களோட அப்பா இறந்து போயிட்டாங்களே, சோ அதை கேட்டது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, சரி நான் வேணா உங்க கூட வந்து உங்க அப்பாவோட டெட் பாடியை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி கேக்குறா. அந்த பொண்ணும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தன்னோட அப்பாவோட டெட் பாடியை தேடி காட்டுக்குள்ள கிளம்பி போறாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வரும்போது கடவுள் கிட்ட, கடவுளே நாங்க இந்த காட்டுல தொலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னா நீ தான் எங்களை காப்பாத்தணும்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போறா. அதுக்கு நம்ம கோட் போட்ட பையனும் இந்த பொண்ணுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க தன்னோட பையன் கிட்ட. அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து கரெக்டான டைமுக்கு அவனோட பையன் இருக்கிற இடத்துக்கும் வந்துட்டா இல்லையா, சோ அதனால அவனை காப்பாத்திடுறா. அப்படியே அங்க சீன் கட் பண்ணதும் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட பொண்ணும் டிவில ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த டிவில ஒரு டாக்டர் பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த லாஸ் ஏஞ்சலஸ்ல எதுக்கு இந்த மாதிரியான ஒரு குழின் வளர்ந்துச்சு அப்படிங்கறது எனக்கு தெரியும்னு சொல்றாரு. இதெல்லாம் டிவில பார்த்த ஹீரோவோட பொண்ணு அதை ஒன்னும் பெருசா நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனா அவரு சொல்றது எல்லாமே நம்ம ஹீரோ நம்புறாரு. உடனே கொஞ்ச நேரத்துல வேகமா போயிட்டு அந்த டிவில பேட்டி கொடுத்தாலே ஒரு டாக்டர், அவரை தான் பார்க்க வந்திருக்கா நம்ம ஹீரோ. அவர்கிட்ட போயிட்டு என்னோட ஒய்ஃபும் பையனும் அங்க விழுந்துட்டாங்க அந்த குழிக்குள்ள, நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்லவும் அந்த டாக்டர் என்ன நினைச்சாருன்னு தெரியலங்க, உங்களை பார்த்தாலே சந்தேகமா இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, சார் கொஞ்ச நாள் என்னோட ஒய்ஃப் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு பிரம்மை எனக்கு வருது, அப்படி வந்ததுனால நான் ஒரு பாறை பக்கத்துல போய் செக் பண்ணேன், அங்க பாத்தீங்கன்னா என்னோட ஒய்ஃபோட கழுத்துல இருந்த அந்த செயின் அங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் அது அந்த கண்ணாடி டாக்டர் பார்த்துட்டு சரி இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குது, சோ இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு அந்த டாக்டரும். இதை எல்லாத்தையும் கொஞ்சம் தூரத்துல இருந்து அந்த சயின்டிஸ்ட் சோஃபியா இருக்காங்களா அவங்க பார்த்துட்டு, இந்த ஹீரோ வந்து சாதாரணமான ஆளெல்லாம் கிடையாது, சோ இவனை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவளோட டீம் கிட்ட சொல்றாங்க அவனை நோட் பண்ண சொல்லி. அதுக்கப்புறம் அந்த சோஃபியா பாத்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் சோஃபியா இருக்காங்கல்ல அவங்க வந்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு சில போட்டோஸ் எல்லாம் காமிச்சு, உனக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன், இப்ப லாஸ் ஏஞ்சலஸ்ல விழுந்த ஒரு ஹோல் மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு நாள்ல இதே குழி எவ்வளவு பெருசு இருக்கோ அதே அளவுக்கு ஒரு பாலைவனத்துல ஒரு குழி உருவாகுச்சு, அந்த குழியில யாருமே விழல அப்படிங்கறதுனால நாங்க யாருமே அதை பெருசா கண்டுக்கல, சோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்பவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சோஃபியா சொன்னோடனே நம்ம ஹீரோ பயங்கரமான ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு கிடைச்ச ஹீரோயினோட ரிங் இருக்கு இல்லையா செயின், அதை வந்து அந்த சயின்டிஸ்ட் கிட்ட கொடுக்குறாங்க. உடனே அந்த சயின்டிஸ்டும் அதை பார்த்து செக் பண்ணிட்டு ரொம்ப பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல வரா. நீ தந்த அந்த உன்னோட ஒய்ஃபோட ரிங்க ரிசர்ச் பண்ணதுல அது 12,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட நம்ம ஹீரோவும் என்ன 12,000
1000 வருஷமா அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆகுறான். அந்த சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இப்படி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கிறதுனால அந்த விஷயத்துக்கும் அந்த ஹோல் உருவானதுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத அந்த சோஃபியா நம்பி அவனை அவளோட டீம்ல சேர்த்துக்கிறா. இவன் ஆல்ரெடி ஒரு ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தான் இல்லையா, மிலிட்ரியில. சோ அதனால அவன்கிட்ட ஒரு ஜெட் ஒண்ணு கொடுத்து நம்ம ஹீரோ அந்த ஜெட்டை பார்த்த உடனே நீங்க இப்ப என்ன பிளான் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன அந்த குழிக்குள்ள அனுப்ப போறீங்க அப்படிதானே, இதை தான் நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். ஆனா நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா என்ன நீ நாங்க உன்கிட்ட அந்த ஜெட்டை கொடுத்து அந்த குழிக்குள்ள போக வைப்போம் நீ நினைக்கிறியா? கண்டிப்பா கிடையாது. நீ ஆல்ரெடி உனக்கு பிரம்ம வருது அது வருதுன்னு சொல்லிட்டு உன்னோட வேலையில இருக்கும்போது ஒரு ஃபிளைட்டை போட்டு தள்ளனவன் தானே நீ. சோ அதனால உன்னை நம்பிலாம் இந்த ஃபிளைட்டை ஜெட்டையும் கொடுக்க முடியாது. சோ அதனால இதை ஓட்ட போறது வேற ஒரு ஆள் தான். நம்ம ஹீரோவா அது யாருன்னு பார்த்தா அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஒரு ஃப்ரெண்டு தான். உடனே நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட டே மச்சான் நீ இவ்ளோ பெரிய பைலட் ஆயிட்டியா, நீ ஆச்சு அந்த குழிக்குள்ள போய் என்னோட ஒய்ஃபையும் பையனையும் நீ தான் கண்டுபிடிக்கணும், என்னோட ஃபேமிலியையும் மீதி இருக்கிற மக்களையும் நீ தான் காப்பாற்றணும், உன்னை நம்பி தான் நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் சீன் கட் பண்ணதும் இந்த பக்கம் அந்த அப்பாவோட உடலை தேடி ஒரு பொண்ணும் நம்ம கோட் போட்ட பையனும் போனா இல்லையா, அவங்க ரொம்ப தூரம் தேடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஒண்ணு தன்னோட அப்பாவோட டெட் பாடியா அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடறா. இருந்தாலும் அதை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. ஏன்னா அவங்களோட அப்பாவோட உடம்பு சுத்தி நிறைய கல்லுங்களை வச்சு ஒரு உள்ளங்கைய போலவே வடிவமைச்சு கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. இதை பார்த்த இந்த பொண்ணு இந்த ஜாக்கெட் பெட்ட பையனும் அந்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. கண்டிப்பா இதை யாரோ மனுஷங்க தான் பண்ணிருக்காங்க, மிருகங்களால இப்படி பண்ணவே முடியாதுன்னு நம்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல புதைச்சி அவங்களுக்கு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இறந்து போன ஆளோட பொண்ணு இருக்காள் அவ கூட இறுதி சடங்கெல்லாம் பண்ணால, அவளோட பேரு வெரோனிகா. அவளை நாம இனிமே அப்படியே மென்ஷன் பண்ணலாம். அண்ட் அவ கூட போன அந்த கோட் போட்ட பையனோட பேர் வந்து ஸ்காட். அதுக்கப்புறம் ஸ்காட்டும் வெரோனிகாவும் அவங்களோட கேம்ப் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்டருக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இந்த தாடிக்காரன் இருந்தாலே அவன் வந்து நம்ம சாம் டாக்டரை வந்து எப்படி ஒன்று அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இந்த மாதிரி அந்த கேம்புக்கு பக்கத்துல வந்த உடனே அந்த இடத்துக்கு ஒரு ரவுடி பையன் ஒருத்தன் வரான். அவனோட பேர் பாத்தீங்கன்னா லூக்கஸ். அவனும் வந்து என்ன இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவனும் ஹெல்ப் பண்றான். அதுக்கப்புறம் 3 பேரும் சேஃபா எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க ஒரு வழியா. அப்பதான் இந்த லூக்கஸ்னு சொன்ன இல்லையா ரவுடி பையன், அவன் வேற யாரும் கிடையாதுங்க, இந்த கோட் போட்ட ஒரு பொம்பளை இருக்கா இல்லையா போலீஸ் கார்டுன்னு சொல்லிட்டு அவளுடைய பையன் தான். அது மட்டும் இல்லைங்க, இந்த காருக்குள்ள ட்ரக்ஸ் இருக்கிறத கூட இவ கண்டுபிடிச்சா இல்லையா, அதுவும் வேற யார் கடத்தினதும் கிடையாது, இந்த லூக்கஸ்ங்கிற ரவுடி பையன் கடத்தினது தான். சொல்ல போனா தலைவர் ஒரு ட்ரக் செல்லரு ட்ரக் அடிக்டரும் கூட. சோ இந்த மாதிரி தன்னோட பையன் சரியில்லை அப்படிங்கிற விஷயம் இந்த போலீஸ்கார பொம்பளைக்கும் தெரியும். அதனாலேயே இவங்க கூட ஒழுங்கா பேசாம அடிக்கடி சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு போயிட்டு அப்படி இருந்திருப்பான். இருந்தாலுமே தான் ஒரு தாய் அப்படிங்கறதுனால அவங்களுடைய இந்த பையனுக்கு ரொம்பவே பாதுகாப்பாவும் இருக்கிறாங்க. அதே நேரம் இந்த டாக்டருக்கு ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அவரோட பொண்ணை கட்டி பிடிச்சு ரொம்ப பாசத்தை பொழிறாரு. அது போக அவங்களோட முதுகுல அடிபட்டிருக்கும் இல்லையா, சோ அந்த விஷயத்த அவங்களோட பொண்ணு கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. அவ வந்து இப்பதான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா டாக்டரா இருக்கிறதுக்கு. சரிப்பா நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த கோட்டு போட்ட பையன் இருந்தா இல்லையா ஸ்காட்டுங்கிற பையன், அவன் சுத்தி முத்தி தேடி என்ன பண்றான், ஒரு கார்ல ட்ரக்ஸ் இருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிடறான். அதை கொண்டு வந்து இந்த டாக்டர் பொண்ணு இருக்கா இல்லையா அவகிட்ட கொடுத்து இதை உன்னோட அப்பாவுக்கு போட்டு விடு, அவருக்கு கண்டிப்பா இது ஒரு வலிய நிறுத்தக்கூடிய ஒரு நிவாரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். உடனே அந்த டாக்டர் பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸை தன்னோட அப்பாவோட உடம்புல போட்டு விட்டுட்டு அவரை மெல்லமா தூங்க வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்காட்டுங்கிற பையன் எல்லார்கிட்டயுமே நான் இந்த பழங்காலத்தை பத்தின படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறேன், எனக்கு கற்காலத்துல இருந்து எல்லா விஷயமுமே எனக்கு தெளிவா தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கக்கூடிய அதாவது தார் வந்து தானாவே உருவாகும், அது ஒரு வகையான கெமிக்கலும் கூட நிலத்துல இருந்து உருவாகக்கூடிய ஒரு இது பொருள். அதை வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குளத்துல இருந்து நாங்க கண்டுபிடிச்சோம். அதுக்குள்ள 8 ஒட்டகங்களுடைய எலும்பு கூடுகளை நாங்க கண்டுபிடிச்சிருந்தோம். அதை கூட நாங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். அது அந்த தார் குழிக்குள்ள இருந்து 12,000 வருஷமா ஆச்சு அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நானும் வெரோனிகாவும் அவளோட அப்பாவோட உடம்ப தேடி போறதுக்கு போது அந்த தார் குளம் வந்து அங்க இருக்கிறத பார்த்தேன். அதே இடத்துக்கு கரெக்டா அந்த 8 ஒட்டகங்களும் அது விழ போச்சு. ஆனா நான் தான் அதுங்களை வழிமறைச்சு திசை திருப்பி விட்டேன். சோ இத நீங்க வெரோனிகா கிட்ட கூட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் இருக்கோம், ஆனா 12 வருஷத்துக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அது கூடவே பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ரவுடி பையன் இருக்கான் இல்லையா லூக்கஸ்னு சொல்லி, இவன் நம்ம கிட்ட ஏதோ பொய் சொல்றான், இதெல்லாம் எப்படி நம்ப முடியும், நான் இனிமே இந்த மாதிரி பைத்தியக்கார கூட்டத்து கூட எல்லாம் இருக்க போறது கிடையாது, நானே தனியா என்னோட வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்பை விட்டு கிளம்புறான். அவன் கூடவே அவனோட அம்மாவா இருக்கிற அந்த போலீஸ்காரி இருக்கா இல்லையா அவளும் கிளம்புறா. இப்படி இந்த 2 பேருமே நடந்து போயிட்டு இருக்கும்போது எப்போதும் போல
பயங்கரமா ஆர்கியூமெண்ட் ஆகுது. அவங்க அம்மாவை பார்த்து ஒரு கம்பை எடுத்து தூக்கி வீசுறான். அந்த கம்பு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா மேல விழாம கீழே விழுந்ததும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இந்த மிருகங்களை பிடிக்கிறதுக்கான பொறி இருக்குது. இதை இந்த 2 பேருமா பார்த்துட்டு என்னடா இது பொரியெல்லாம் வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஏதாவது மனுஷங்க நடமாட்டம் இருக்கணுமே அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஹீரோயினும் அந்த தாடிக்காரனும் பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு ஏதாவது ஃபாரஸ்டுக்குள்ள கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி சுத்திட்டு இருக்காங்க. அப்படி சுத்திட்டு இருக்கும்போது ஆக்ரோஷமான ஒரு கரடியை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க துரத்த ஆரம்பிக்குது இவங்க 2 பேரையும். அதுக்கப்புறம் அந்த கரடி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம தாடிக்காரனும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இதனால அந்த கொடூரமான கரடி கிட்ட இருந்து ஜஸ்ட் மிஸ்ல எப்படி ஒன்று தப்பிச்சிடுறாங்க. ஆனா இப்ப அந்த கரடி கிட்ட இருந்து தப்பிச்ச இவங்க அந்த குகை விட்டு வெளியில போக முடியாம இந்த குகைக்குள்ளேயே வசமா மாட்டிக்கிட்டாங்க. சோ என்ன பண்றது எப்படி போறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கொஞ்ச நேரத்துல அந்த குகைக்குள்ள இந்த ரவுடி பையனும் அதனோட அம்மா இருக்காங்க இல்லையா போலீஸ்காரி, அவளும் அந்த குகைக்குள்ள வராங்க. சோ இப்போ மொத்தமா 4 பேரும் இந்த குகைக்குள்ள வசமா மாட்டிக்கிட்டாங்க. சோ இந்த 4 பேரும் பாத்தீங்கன்னா அந்த குகையை விட்டு வெளியில போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குமான்னு சொல்லி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. சோ அப்போ அதே குகைக்குள்ள யாரோ ஒருத்தங்க இறந்து போய் எலும்பு கூட இருக்குது. இதை பார்த்து அந்த 4 பேரும் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா இந்த குகையை விட்டு யாராலும் வெளியே போக முடியாது போல. அதுக்கப்புறம் அந்த எலும்பு கூட இருக்கிற இடத்த சுத்தி முத்தி பாக்குறாங்க. பார்த்தா யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இருந்து இங்க வந்துதான் இப்படி இறந்து போயிருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா இந்த டெட் பாடியில இருக்கக்கூடிய டிஷர்ட் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இருக்கிறது, அதாவது இவங்களோட காலகட்டத்துல இருக்கிற டிஷர்ட் மாதிரி இருக்கு. அப்பதான் அந்த ரவுடி பையன் நோட் பண்றான் அந்த டெட் பாடி பக்கத்துல ஒரு கன் ஒன்னு இருக்குது. அதை யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இந்த 4 பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கேம்ப்ல இருக்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோம்னா அவங்க பயந்து போயிடுவாங்க, சோ இதை மறைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல 4 பேரும் அந்த குகையை விட்டு எப்படியோ ஒண்ணு கண்டுபிடிச்சு வெளியில வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த சாப்பிடறதுக்குரியான காளான்களை முளைச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கா. உடனே அந்த 4 பேரும் அந்த காளான்களை நிறைய எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரத்துல அவங்க இருக்கிற கேம்புக்கு வந்து சேர்றாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே இங்க பாருங்க நாங்க காளானை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்து அவங்க கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த தாடிக்காரன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்ல வரானா, எனக்கு பிரெயின் டியூமர் இருக்கு, இதனால நான் கொஞ்ச நாள்லயே இறந்து போயிருவேன், சோ அதுக்காக தான் நான் வாழவே பிடிக்காம சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணேன். இருந்தாலும் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல விழுந்த குழி மூலமா நான் இறந்து போயிருவேன்னு நினைச்சேன். ஆனா இந்த காலகட்டத்துல வந்ததுனால இங்க வந்தும் நான் சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன்னு சொல்றான். நீங்களும் என்னை காப்பாத்திட்டீங்க, இப்ப என்னோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா நிம்மதியா சாவேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே எல்லாரும் அவங்கவுங்க விஷயத்தங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே அன்னைக்கு நைட்டு கழியுது. இந்த பக்கம் நம்ம ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல இந்த ஜெட் எடுத்துக்கிட்டு ஒரு ஹீரோட ஃப்ரெண்டு கிளம்ப தயாரா இருந்தா இல்லையா, சோ அவனை வழி அனுப்புறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா டே நண்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லவும் இந்த ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அப்போ ஒரு விஷயத்த சொல்றேன், என்ன மன்னிச்சிடுறா, நீ எனக்கு உண்மையா இருக்க, நான் உனக்கு அந்த அளவுக்கு உண்மையா இல்ல, சரி இப்ப என்னதான்டா சொல்ல வர, இப்ப எதுக்கு லூசு மாதிரி விளையாடிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறான். என்ன மன்னிச்சிரு, உன்னோட ஒய்ஃபும் நானும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அஃபேர்ல இருந்தோம், ஆனா அதை உன்கிட்ட மறைச்சு எங்களால வாழவே முடியல, அதனால கெல்ட்டியா இருந்த, ரொம்ப நாளா உன்னை பார்க்கவும் வரல நானு, இது உன்னோட ஒய்ஃபும் உங்ககிட்ட சொல்லியிருந்திருக்க மாட்டா, சோ எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு எந்த மனுஷன் தாங்க மனசு உடையாம இருப்பான், அப்படியே மனசு உடைஞ்சு போயிட்டு எதுவுமே பேசாம அமைதியா அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ஹீரோயின் கூட அஃபேர் வச்சிருக்கானே, அவனோட பேர் பாத்தீங்கன்னா லீவிஸ் அவனோட பேரு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட்டை ஸ்டார்ட் பண்ணி உள்ள அந்த குழிக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கிரீன் கலர் வெளிச்சத்தோட பக்கத்துல போகவும் அவ்வளவுதான் அந்த ஃபிளைட்டோட சிக்னலும் கட் ஆயிடுது. இதை பார்த்த இந்த சயின்டிஸ்டும் ஹீரோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. ஹீரோவும் அவனோட பொண்ணை பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சு அவனோட வருத்தத்தை தெரிவிக்கிறான். அண்ட் அங்க சீன் கட் பண்ணதும் இந்த பக்கம் பாஸ்ட்ல இருக்காங்க இல்லையா, கற்காலத்துல அவங்கள தான் காட்டுறாங்க. அப்போ இந்த டாக்டரோட பொண்ணு இருக்கால, அவன் அந்த ஜாக்கெட் போட்ட பையன் இருக்கான்ல ஸ்காட்டுங்கிறவன், அவன் பண்ண உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. நீங்க கொடுத்த ட்ரக்ஸ்னாலதான் என்னோட அப்பாவை மயக்கமடைய செஞ்சு நான் அவரை சரியான முறையில ட்ரீட் பண்ணி காப்பாத்திட்டேன், ரொம்பவே நன்றின்னு சொல்றா. நீ எனக்கெல்லாம் தேங்க்ஸ் பண்ண வேண்டாம், இது யாரோட ட்ரக்ஸ்ன்னு கூட எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு கார்ல தான் நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்னா கார்ட்டுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல புதைச்சு வச்சுட்டேன், எங்க புதைச்சேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லவும், அப்போன்னு பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கிரீன் கலர்ல வெளிச்சம் ஒண்ணு வானத்துல தோன்றுது. அந்த வெளிச்சத்துக்குள்ள இருந்து ஹீரோட ஃப்ரெண்டு அப்படியே டைம் டிராவல் பண்ணி அந்த ஜெட்டோடவே வந்து நம்ம ஹீரோயின் வந்திருக்கால இந்த காலகட்டத்துக்கு அங்கதான் வந்து சேர்றான். இதை நம்ம ஹீரோயினும் மத்த எல்லாருமே பாக்குறாங்க.
அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில வானத்துல இருந்து புகையா கிளம்புது. அதாவது அந்த ஜெட்டு விழுந்த இடத்துல இருந்து புகை வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் கேம்ப்ல இருந்து கொஞ்சம் பேரும் அந்த இடத்த நோக்கி போறாங்க. அப்போ இங்க வந்து பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு சாகாம உயிரோட தான் இருக்கான். இத பார்த்ததுமே ஹீரோயின் அவனை கட்டி பிடிச்சி அப்படியே பாசம் மழைய பொழியறாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து எல்லார்கிட்டயும் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலமா தான் நான் எப்படியோ ஒன்று இங்க வந்தேன். ஆனா என்னோட ஃபிளைட் தான் கொஞ்சம் கிராஷ் ஆயிடுச்சு. அதை கேட்டதும் இங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா கவர்மெண்ட் நம்மளை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எப்படியாவது இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சிருவோம்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இங்க இருக்கிற எல்லாருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹீரோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா நான் வந்த ஜெட்ல நமக்கு தேவையான பொருள் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அந்த ஃபிளைட் எங்க விழுந்ததுன்னு எனக்கு தெரியல, நான் பேராஷூட் மூலமா கீழே குதிச்சிட்டேன். ஸோ அவன் கிட்ட இருக்கிற ஒரு டிவைஸை வச்சு அவனோட ஜெட் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அவங்க எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழியா அந்த ஜெட்டையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபிளைட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த ஃபிளைட்டோட ரேடியோவும் அந்த கம்ப்ரஸரும் பாத்தீங்கன்னா சுத்தமா ஒர்க் ஆகவே இல்லை. உடனே இவனை பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படியே நடக்குதோ, எனக்கு மட்டும் இந்த ரேடியோவையும் கம்ப்ரஸரும் சரி பண்ணக்கூடிய ஒரு பொருள் கிடைச்சதா அப்படின்னா இதை நானே ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட மத்த எல்லாரும் பாத்தீங்கன்னா அட பைத்தியக்காரன், இந்த காட்டுல ஒரு சின்ன இரும்பு துண்டு கூட கிடையாது, நீ என்னடான்னா நம்மளோட காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஹை டெக்னாலஜி ஜெட்டை ரெடி பண்றதுக்கான பொருள் இருக்குமான்னு கேக்குறியே எப்படி அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட்ல கொண்டு வந்த இந்த எமர்ஜென்சி சாப்பாடு எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் சாப்பிடறதுக்காக கொடுத்துட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற பேசிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ 3 கிலோமீட்டர் தள்ளி காட்டுக்குள்ள ஏதோ ஒரு சிக்னல் ஒண்ணு இவனுக்கு கிடைக்குது. உடனே இந்த ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் இத பத்தி சொல்லவும் நம்ம அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்னு சொல்றான். சோ நம்ம வேணா அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 3 கிலோமீட்டர் தள்ளி அந்த சிக்னல் வர இடத்த நோக்கி மத்த எல்லாருமே கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேம்ப்ல கொஞ்சம் பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்கள காட்டுறாங்க. அதுல அந்த அப்பாவை இழந்த ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, வெரோனிகான்னு சொல்லி அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அவ கூட ஒரு தங்கச்சி இருந்தா, அவளோட பேரு லில்லி. அப்போ அவ யாரு கூடயோ பேசிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இந்த வெரோனிகா பாத்தீங்கன்னா நீ யாரு கூடயும் பேசவே கூடாது, நீ என் பேச்சை கேட்காம யாரு கூடயாவது பேசுன அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கிருந்து போயிடுறா. இதனால ரொம்பவே கோவமான அந்த தங்கச்சி லில்லிங்கிற பொண்ணு கோவத்துல ஓடி போயிடுறா. அந்த ஃபாரஸ்டுக்குள்ள டீப்பா போனதுக்கு அப்புறம் ரொம்பவே கொடூரமான முறையில இறந்து போன ஒரு பெட் பாடியை பாக்குறா. அவ என்ன பண்றதுன்னு இவளுக்கு தெரியல. பின்னாடியே வந்து இவளை தேடி ஓடி வந்த வெரோனிகா அவளோட அக்கா பாத்தீங்கன்னா இவ கத்துறத பார்த்துட்டு அந்த இடத்துக்கு கரெக்டா ஓடி வந்துடுறா. இந்த சத்தத்தை கேட்டு மத்த எல்லாருமே கூட வந்துடுறாங்க. அப்படி வந்ததுல அந்த தாடிக்காரனும் வந்திருப்பான். இது யாரோட டெட் பாடி, இது யாருக்காவது தெரிஞ்ச ஆளான்னு சொல்லி கேக்குறாங்க. அது இவங்களோட கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஆளு தான். அந்த தாடிக்காரன் பாத்தீங்கன்னா நீ தானமா இந்த பணத்தை முதல்ல பார்த்த, உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லுன்னு சொல்லி கேக்குறான். ஆனா அதுக்குள்ளே அந்த வெரோனிகா பாத்தீங்கன்னா என்னோட தங்கச்சி கிட்ட யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். அந்த தாடிக்காரன் பாத்தீங்கன்னா ஒரு சைக்காட்ரிக். அவன் என்ன சொல்றான்னா எல்லாருக்கிட்டையுமே அந்த லில்லிங்கிற பொண்ணு ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட மறைக்கிறா, ஆனா அவ நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லவும் ட்ரை பண்றா. சோ நான் அவகிட்ட பேசி என்ன விஷயம் அப்படிங்கறத நான் கேட்டு சொல்றேன், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க இதை நினைச்சுன்னு சொல்றான். அங்க சீன் கட் பண்ணதும் இங்க ஃபியூச்சர்ல இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் ஒண்ணு வருது. உடனே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ பாத்தீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிற சயின்டிஸ்ட பாக்கிறதுக்காக வந்திருக்கான். அப்ப அந்த சயின்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ற ஒரு ஆள் தான் இருக்காரு. அவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, நாங்க ஜெட் மூலமா உங்களோட ஃப்ரெண்டை அந்த குழிக்குள்ள அனுப்பணும்ல, அந்த பிளைட் வெடிச்சதுனால இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நிலநடுக்கம் வருது. சோ அதனால இப்போ அந்த குழிக்குள்ள இருக்கிற மக்கள் உயிரோட இருந்தாலும் சரி உயிரோட இல்லனாலும் சரி என்ன ஆனாலும் சரி நம்மளால இனிமே அவங்கள காப்பாற்றவே முடியாது, இதுதான் கவர்மெண்டோட ஆர்டர் அப்படின்னு சொல்லவும் உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன அதுக்குள்ள கை விட்டுட்டீங்க, ஒரு ஜெட்டு தானே உடஞ்சு போச்சு, இன்னும் கூட நீங்க ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நேரா அந்த சயின்டிஸ்டோட ஆபீஸ்க்கு வந்து அவகிட்ட பேசலாம்னு சொல்லி வரான். ஆனா இவ பாத்தீங்கன்னா ஹாலிடேஸ்க்கு வெளியூருக்கு போறேன், என்னை யாருமே கான்டாக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இவனும் என்னடா இது பொறுப்பே இல்லாம ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் கவர்மெண்டோட சயின்டிஸ்ட் இப்படி போனா என்ன அர்த்தம் அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறான். அப்பதான் அவன் அந்த இடத்துக்கு நோட் பண்ணும்போது ஒரு போட்டோ ஆல்பமா கண்டுபிடிக்கிறான். அதுல அந்த சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய ரிசர்ச் பண்ணியிருந்திருக்கா. நம்ம சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, இதே மாதிரியான ஒரு குழி பாலைவனத்துல இருந்துச்சு. சோ அதை வந்து இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அந்த குழியை இவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி தான் ரிசர்ச் பண்ணியிருந்திருப்பா. சோ அதோட டாக்குமெண்ட்ஸ் தான் அங்க இருக்கு. இது எல்லாமே அந்த சயின்டிஸ்டோட ஆபீஸ்ல இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். அப்படின்னா அவ கண்டிப்பா அவளோட ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துக்கு தான் போயிருப்பா. அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவ போன இடத்துக்கு போலான்னு முடிவு பண்றான் நம்ம ஹீரோ. அவன் என்ன பண்றான்னா அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறான்னா தன்னோட பொண்ணோட உதவியால இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி அவன் அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான் தன்னோட பொண்ணு கூட. நைட்டோட நைட்டா அங்க இருந்து தன்னோட பொண்ணு கூட கிளம்பி காலையிலேயே விடிய காலையிலேயே அந்த சயின்டிஸ்ட் எங்க இருக்காலோ அந்த இடத்த நோக்கி வந்துடுறான் நம்ம ஹீரோ அவனோட
பொண்ணும். இவன் நினைச்ச மாதிரியே தான் கரெக்டா அந்த சயின்டிஸ்ட் அதே இடத்துல தான் இருக்கா. சரி 2 பேரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போயிட்டு, நான் இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சயின்டிஸ்டும் அவரோட ஃப்ரெண்டும் ஏதோ ஒன்னு சொல்ல வராங்க. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, 3 வருஷத்துக்கு முன்னாடி பாலைவனத்துல இதே மாதிரியான ஒரு பள்ளம் உருவாகி அதுக்குள்ள கிரீன் கலர் லைட் இருந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. சரி அதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸா இருக்கிற சயின்டிஸ்டுகளை அந்த கிரீன் கலர் லைட்டுக்குள்ள அந்த பள்ளத்துக்குள்ள நாங்க அனுப்பினோம். அவங்க நேரா 12,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்துக்கு போயிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கிற மக்கள் எங்க போயிருக்காங்களோ அதே இடத்துக்கு தான். ஆனா அவங்க திரும்ப வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க உள்ள போனப்ப இருந்த அந்த கிரீன் கலர் லைட் வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிருச்சு. சோ அவங்க வெளியே வர முடியாம அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. இதனால எங்களுக்கு க்ளோஸா இருந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே அந்த 12,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த காலகட்டத்திலே மாட்டிக்கிட்டாங்க. நாங்களும் அவங்கள காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா எங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் பாத்தீங்கன்னா எங்களை அந்த விஷயம் செய்ய விடல. இதனாலதான் நம்ம சயின்டிஸ்டோட ஃப்ரெண்டு அவளோட வேலையை விட்டுட்டு யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா அந்த குழிக்குள்ள போகிற மாதிரியான ஒரு ஃபிளைட் ஒன்று உருவாக்கியிருக்கா. இந்த ஃபிளைட்டோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிலநடுக்கத்தையும் இது தாங்கும். அதுவும் மட்டும் இல்லாம நம்ம யாருக்கும் தெரியாம அந்த லாஸ் ஏஞ்சலஸ்குள்ள இருக்கிற அந்த குழிக்குள்ள நம்ம இப்ப போய் ஆகணும். அதுக்கு ஒரு பைலட் தேவை. சோ இந்த ஃபிளைட்டை நீங்க தான் ஓட்டி ஆகணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்றாங்க. இதை கேட்டது நம்ம ஹீரோ, சரி நம்மளும் அந்த குழிக்குள்ள போய் பார்த்தலாம், இவனுக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இவங்க சொல்றதுக்காகவும் போறான், கூடவே அவனோட ஃபேமிலியும் காப்பாத்துக்காகவும் போறான். அண்ட் அங்க சீன் கட் பண்ணதும் இந்த 12,000 வருஷத்துக்கு உள்ள மாட்டிக்கிட்டாங்களே இப்போ நம்ம மக்கள், அவங்களதான் காட்டுறாங்க. அந்த தாடிக்காரன் பாத்தீங்கன்னா என்ன பண்றான்னா, இந்த வெரோனிகாவோட தங்கச்சிய அங்க ஒரு டெட் பாடியை பார்த்துருந்துருப்பா. அவ கூட என்னாச்சுன்னு கேட்டப்போ வெரோனிகா கூட்டிட்டு போயிருந்திருப்பா இல்லையா. சோ அந்த தங்கச்சி பொண்ணு கிட்ட இந்த தாடிக்காரன் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்ப வெரோனிகா என்ன சொல்றானா, நீங்க இதை பத்தி தான் பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை பேசவே விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த லில்லிங்கிற பொண்ணை கூட்டிட்டு போயிடுறா. அப்போ அந்த லில்லிங்கிற பொண்ணு பாத்தீங்கன்னா அவளோட அக்கா கையை பிடிச்சு இழுத்துட்டு போனா இல்லையா, அவளோட கையை உதறி விட்டுட்டு நேரா அந்த தாடிக்காரங்கிட்ட போயிட்டு, நேத்துனா அந்த டெட் பாடிய பாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம கேம்ப்ல இல்லாத ஒரு வயசான ஓல்டு மேனை நான் பார்த்தேன். அவரு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு நம்மளோட கேம்ப்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பாத்துட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் அந்த கொலையை பண்ணிருப்பாரு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லவும், யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருக்கும் ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. ஆனா இப்போ அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற ஒரு குழப்பமும் இருக்கு. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் இன்னும் கொஞ்சம் பேர், அதுக்கப்புறம் அந்த பைலட் ஒருத்தன், ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்தா இல்லையா, அவங்க எல்லாரும் அந்த சிக்னல் வந்த இடத்த நோக்கி போனா, இப்படி இவங்க போயிட்டு இருக்கும் போது இந்த ஸ்காட் இருக்கான்ல, அவன் கூட ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து மறைச்சு வச்சிருப்பான் இல்லையா. சோ அவன் என்ன பண்றான்னா, இந்த ரவுடி பையன் இருக்கான்ல, அவன் வந்து தெரிஞ்சு போச்சு அவனுக்கு என்னோட ட்ரக்ஸ் நீ தான் எடுத்திருக்க அப்படிங்கிற விஷயம். சோ அதனால நீ எங்க வச்சிருக்கன்னு சொல்லுன்னு சொல்லி அவனை நைஸா கேட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி இவங்க நடந்து போயிட்டே இருக்கும் போது கேட்டுட்டு, ஆனா அதுக்கு அந்த ஸ்காட் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதிலுமே சொல்லனாலும் எதுவும் எடுக்கல அப்படின்னு சொல்லி தான் சமாளிச்சிட்டு இருக்கான். இப்படியே போக அவங்க கரெக்டா அந்த சிக்னல் வந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அங்க ஒரு சின்ன ஒரு கிராமமே இருக்கு. உள்ள வந்து பார்த்தா அந்த பழங்குடியினர்களோட வீடுகள் மட்டும்தான் இருக்கு. ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு ஆள் நடமாட்டமுமே இல்ல. சுத்தி முத்தி பாக்குறாங்க, யாருமே இல்ல. அப்போ அந்த ஸ்காட் இருக்கான்ல, அவன் என்ன சொல்றானா, நான் இந்த பழங்குடியினர்களை பத்தி படிச்சிருக்கேன், இவங்க ரொம்ப மோசமானவங்க, நாம இவங்க கையில மட்டும் மாட்டணும் அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவும், அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அந்த பிளைட்ல ஒட்டி வந்தது பாலியா, அவன் என்ன சொல்றானா, நமக்கு இந்த சிக்னல் இங்க தான் கிடைச்சிருக்கு, நமக்கு கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு தேவையான பொருள் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நம்மள ஒருத்தர் இங்க யாராவது இருக்கணும், சோ நமக்கு தேவையானது இங்கதான் எங்கேயோ இருக்குன்னு சொல்றான். மொத்தமா இப்ப நம்ம 6 பேர் இருக்கோம், 2 பேரா போய் தேடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுபடி 3 டீமா பிரிறாங்க. ஃபர்ஸ்ட் டீம்ல நம்ம ஹீரோவோட பையனும் அந்த சாம் டாக்டர் இருந்தாலும் அவரோட பொண்ணுமே போறாங்க. இந்த சைடு செகண்ட் டீம்ல பாத்தீங்கன்னா இந்த ட்ரக்கை கடத்தி எடுத்துட்டு வந்தாலே ஒரு பையன் லூக்கஸ், அவனும் ட்ரக்கை எடுத்து மறைச்சு வச்சான் பாருங்க ஸ்காட், அந்த பையனும் இருக்காங்க. தேர்ட் டீம்ல நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, இவங்க கூட அஃபேர்ல இருந்தாங்களே, சோ அந்த ஆள் தான் இருக்கான். அப்போ அந்த டீம் 1ல இருக்கிற நம்ம டாக்டரோட பொண்ணும் நம்ம ஹீரோவோட பையனும் சேர்ந்து ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு பங்கர் மாதிரியான ஒரு இடம் இருக்கு, அதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே இது எங்க கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போய் பாக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பழங்குடியினர் உருவாக்குன அந்த கோட்டைக்கு வெளியில போறதுக்கான இன்னொரு சின்ன ஒரு வழிதான் அது. இன்னொரு பக்கம் 2வது டீமான நம்ம ஹீரோயினும் அந்த ஹீரோட ஃப்ரெண்டும் தான் இருக்காங்க. அவங்களுக்கே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு டெட் பாடி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டெட் பாடி பாத்தீங்கன்னா நிறைய கல்களால உருவாக்கப்பட்ட உள்ளங்கை மாதிரியான ஷேப்ல அடுக்கி வச்சு அதுக்கு நடுவுல அந்த டெட் பாடியை போட்டு வச்சிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்றான்னா, நான் இங்க குழிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஃபியூச்சர்ல இருந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்து 3 வருஷத்துக்கு முன்னாடி பாலைவனத்துல இதே மாதிரியான ஒரு குழி உருவானதாகவும் அதுக்குள்ள நம்மளோட சயின்டிஸ்ட் சில பேர் உள்ள வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் மிஸ் ஆயிட்டதா
சொன்னாங்க. ஸோ அவங்களோட டெட் பாடி இல்லாட்டி அவங்க உயிரோட இருந்தா அவங்கள காப்பாத்தி கூட்டு வரவும் இவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட லிஸ்ட் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்து பாக்குறான். அவன் நினைச்ச மாதிரியே அந்த இப்போ அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த டெட் பாடியும் இவன் கிட்ட இருக்கிற லிஸ்ட்ல, அதாவது இவன் ஒரு போட்டோவே வச்சிருக்கான், அதுல இருக்கிற ஒரு ஆளும் இருக்கான். இன்னொரு பக்கம் மூணாவது டீம் பாத்தீங்கன்னா இந்த ரவுடியான இந்த லூக்கஸ் இருக்கான் இல்லையா, ட்ரக் கடத்தினவன், கூடவே நம்ம ஸ்காட்டும் இருக்கான். இப்பதான் ரெண்டு பேரும் தனியா ஒரு ரூம்குள்ள வந்த உடனே இவன் இந்த லூக்கஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்காட்டை மிரட்ட ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, ஒழுங்கா அந்த ட்ரக் என்கிட்ட கொடுத்துரு, அது எவ்வளவு விலை மதிப்பு மிக்க தக்கதுன்னு தெரியுமா உனக்கு, அது எனக்கு கண்டிப்பா தேவை, நான் அது மட்டும் கொண்டு போய் கொடுக்கலான்னு என்ன கொன்னே போட்டுருவாங்க, ப்ளீஸ் எனக்கு அது கொடுத்துருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா இவன் இவ்வளவு கேட்கவும் நம்ம ஸ்காட் வந்து பதில் சொல்லிடுறான். இங்க பாரு, நான் தான் அதை எடுத்தேன், ஆனா அது எங்க மறைச்சு வச்சேன்னு எனக்கு ஞாபகமே இல்ல, சத்தியமா சொல்றேன் எனக்கு ஞாபகம் இல்ல, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கு, சோ அதனால எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். இவன் இப்படி சொன்ன உடனே இந்த ரவுடி பையன் பாத்தீங்கன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். என்னோட ட்ரக்ஸை தொலைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த பழங்குடியின மக்கள் ரெண்டு பேர் வந்து நம்ம பசங்களை பிடிச்சிடுறாங்க ரெண்டு பேரையும். இந்த பக்கம் வெளியில வந்த இந்த டாக்டரோட பொண்ணும் நம்ம ஹீரோவோட பையனும் பாத்தீங்கன்னா வெளியில சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்காங்க, எப்படியாவது உள்ள போகணும்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல இவங்களையுமே வந்து நிறைய பழங்குடியினர் வந்து சுத்து போட்டு அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு மலை அடிவாரத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இதனால ஜஸ்ட் மிஸ்ல இந்த பழங்குடியினர் கிட்ட இருந்து அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிடுறாங்க. இன்னொரு டீமா இருக்கிற நம்ம ஹீரோயினும் ஹீரோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா ஏதோ இங்க சரியா படல, ரொம்ப அமைதியா இருக்கேன்னு சொல்லிட்டு வேகமா வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஏகப்பட்ட பழங்குடியின மக்கள் சுத்து போட்டு உள்ள வந்துட்டாங்க. இத பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு குடிசைக்குள்ள போய் ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதே ரூமுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சின்ன குழந்தைங்க இருக்காங்க. இத நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்மள போட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு சின்ன பையன் நம்ம ஹீரோயினையும் அந்த ஹீரோட ஃப்ரெண்டையுமே ஒரு இடத்துல போய் மறைய வச்சிடறான், ரூமுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்க வைக்கிறான். அதே நேரத்துல அந்த ரூமுக்கு பழங்குடி மக்கள் ஒருத்தன் வந்து இங்க யாராவது வந்தாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த சின்ன பையனும் பாத்தீங்கன்னா இங்க யாரும் வரலன்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த டீம் மூணு இருக்காங்க பாருங்க, நம்ம ரவுடி பையனும் ஸ்காட்டும், அவனை என்ன பண்றாங்கன்னா இந்த டெட் பாடி ஒன்னு இருந்துச்சு இல்லையா அந்த ரூம்ல போட்டுடுறாங்க. ரெண்டு பேரும் அந்த டெட் பாடியை பார்த்து பயந்து போய் அடுத்தது நம்ம தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ரவுடி பையன் இருக்கான்ல லூக்கஸ், அவன் என்ன பண்றான்னா அவன் கிட்ட இருக்கிற ஒரு லைட்டர் இருக்கிறத ஞாபகம் வந்து அந்த லைட்டர் மூலமா இவனோட கையில இருக்கிற கட்டை அவுக்க பாக்குறான். அப்படியே ரெண்டு பேருமே தப்பிச்சிடுறாங்க அங்கிருந்து. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினும் அப்புறம் மீதி இருக்கிற டீம்ல இருக்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்துடுறாங்க. அப்ப அந்த பழங்குடிய சேர்ந்த ஒரு சின்ன பையன் சொன்னல, அவன் வந்துதான் இவங்க எல்லாருக்கும் வெளியே போறதுக்கான வழியை காட்டுறான். இந்த தாடிக்காரன் கிட்ட லில்லிங்கிற பொண்ணு நான் ஒரு வயசான ஒரு தாத்தாவை பார்த்தேன்னு சொல்லியிருந்திருப்பா இல்லையா, சோ அந்த தாத்தாவை கரெக்டா இவங்க எல்லாரும் வெளியில போகும்போது பாத்துறான். சோ இவன் தான் இந்த கூட்டத்துக்கே தலைவன் போல. இந்த ஓல்டு மேன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட டீமை வந்து அம்பு விட்டு தாக்கலான்னு பாக்குறான். ஆனா அப்போன்னு பார்த்தா ஒரு மிடில் ஏஜ் ஆன ஒரு லேடி வந்து அவங்க போகட்டும் விடுங்க, அவங்களை எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க பேச்ச கேட்டு மத்த பழங்குடி மக்களும் பாத்தீங்கன்னா அவங்கள வெளியே விட்டுறாங்க. நம்ம ஸ்காட் பாத்தீங்கன்னா இங்க வந்து தப்பிச்சோண்டா சாமின்னு மத்தவங்க எல்லாம் இருக்கும்போது அவன் மட்டும் என்ன பண்றான்னா, நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா, லேடி சொன்ன உடனேவே அங்க இருக்கிற எல்லாரும் நம்மள விட்டுட்டாங்க, அதுவும் அவங்க எப்படி பேசினாங்க, இங்கிலீஷ்ல பேசினாங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் யூரோப்பியன் ஆளுங்க, சோ எப்படி அவங்க இங்கிலீஷ்ல பேசினாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே வரான். ஆனா அதை யாருமே கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே திரும்பி கேம்புக்கு வந்தோடனே நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் சொல்றாங்க. இதை கேட்டு இந்த இடத்துல மனுஷங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே கட் பண்ணதும் அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா இந்த லில்லிங்கிற பொண்ணு, சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா வெரோனிகாவோட தங்கச்சி, அவ மட்டும் சோகமா தனியா உட்காந்துட்டு இருக்கா. இத வந்து நம்ம தாடிக்காரன் பார்த்து நேரா அவகிட்ட பேசுறதுக்காக வரான். எனக்கு தெரியும் நீ மனசுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியத்தை போட்டு வச்சிருக்க, அது தைரியமா என்ன நம்பி சொல்லு, உனக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் பண்றேன் அப்படின்னு சொன்னதும் அப்ப அவ சொல்ல ஆரம்பிக்கிறா, இந்த வெரோனிகா இருக்கால என்னோட அக்கான்னு சொல்லிட்டு, அவ தான் என்னோட அக்கா, அவ உண்மையிலேயே என்னோட அக்கா கிடையாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவளும் அவளுடைய இறந்து போன அப்பாவும் என்ன கடத்திட்டாங்க, இப்ப வர நான் அவ கூட தான் இருக்கேன் அப்படின்னு அழுதுகிட்டே இந்த விஷயத்த சொல்றா. இதை கேட்டு அந்த தாடிக்காரன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். என்னம்மா சொல்ற, அந்த பொண்ணு இவ்வளவு மோசமானவளா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு அந்த வெரோனிகான்ற பொண்ணு வந்துடுறா. அப்ப இந்த வெரோனிகா பாத்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுறா. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்கன்னா என்னை பத்தி சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லி பயப்படுறா. அதுக்கப்புறம் இவன் ஏதோ பேச வரான் இந்த தாடிக்காரன் அந்த வெரோனிகா கிட்ட. அதை பார்த்துட்டு நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிடுறான் அந்த பொண்ணு. அண்ட் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனும் அவனோட பொண்ணையும் கூட்டிக்கிட்டு இந்த சயின்டிஸ்ட் பொண்ணு இருக்கால அவ எங்க வரா அப்படின்னா, இந்த பழங்கால பொருட்கள் எல்லாம் இவங்க, அதாவது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்க மண்ணெல்லாம் தோண்டி சில பொருட்கள் எல்லாம் பண்டைய காலத்து பொருட்கள்னு சொல்லி எடுப்பாங்க இல்லையா, சோ அந்த இடத்துக்கு இவ சில பொருட்களை கலர் பண்ணி வச்சிருக்கா. அந்த இடத்துக்கு தான் அவங்கள கூட்டிட்டு வரா. அப்போ சயின்டிஸ்டோட ஃப்ரெண்ட் இருக்கால இன்னொரு சயின்டிஸ்ட், அவ என்ன சொல்றானா நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க இந்த லெட்டரை படிங்க, உங்களோட ஒய்ஃப் தான் கடந்த காலத்துல இருந்து உனக்கு
ஏதோ ஒரு மன்னிப்பு லெட்டர் எழுதியிருக்காங்க, ஸோ அதை நல்லா பாரு அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. ஸோ அவனும் அதை பார்க்குறான். அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நீங்கள் என்கிட்ட அடிக்கடி கனவு வருதுன்னு சொல்லுவீங்க, ஆனால் நான் அதை என்றைக்குமே நம்பினதே கிடையாது, ஆனால் அதை நான் இப்போ நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃப்ளைட்டை எடுத்துக்கிட்டு ஒரு பைலட்டாக அந்த பெரிய குழி வழியாக நாங்கள் இருக்கிற இந்த காலகட்டத்துக்கு வந்துருங்க. ஆனால் ஏன் அப்படின்னா, நாளைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் இந்த குழிக்குள்ளே வரல அப்படின்னா இந்த பச்சை கலர் லைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நாங்க இங்கேயே மாட்டிக்க வேண்டியதுதான், நீங்க அதுக்குள்ள வந்து எங்களை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த லெட்டர்ல போட்டிருக்கு. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கடந்த காலத்துல இருக்கிற இடத்துல இருந்து எழுதிட்டு இருக்காங்க. எழுதி அவங்களுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு, நம்ம லாஸ் ஏஞ்சலஸ் தான் இருக்கோம், 12,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போனதுனால இதை கண்டிப்பா யாராவது தேடி கண்டுபிடிப்பாங்க, கவர்மெண்ட் கண்டுபிடிப்பாங்கிற நம்பிக்கையில அவ அந்த லெட்டரை எழுதி ஒரு இடத்துல புதைச்சு வைக்கிறா. ஸோ அது எப்படியோ இவங்க கையிலையும் கிடைச்சிருது கரெக்டா. ஸோ அந்த குழிக்குள்ள நம்ம ஹீரோ இப்ப நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள போயாகணும். ஸோ இவன் உள்ள போயிட்டான் அப்படின்னா அந்த கிரீன் கலர் லைட் மூடிடும், திரும்பி இவங்களால வெளியில வரவே முடியாது. ஸோ நம்மளோட பொண்ணை இங்க தனியா விட்டுட்டு போறமேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறான். அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோட பொண்ணு பாத்தீங்கன்னா என்ன சொல்றான்னா, இங்க பாருங்கப்பா, நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க, அவங்க 2 பேரும் உயிரோட இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க இங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்கான வழியை நாங்க கண்டிப்பா பாக்குறோம், நீங்க போயிட்டு அம்மாவையும் அண்ணனையும் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இதோட பாத்தீங்கன்னா சீசன் 1 முடிஞ்சு போச்சு. சீசன் 2ல அவன் உள்ள போனானா, அவனோட பிளேன் வந்து கிராஷ் ஆகாம உள்ள போனுச்சா, இல்ல அவங்கள போய் சந்திச்சிட்டானா, திரும்ப வெளியில வந்தாங்களா அப்படிங்கறதெல்லாம் சீசன் 2ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்த சீசன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுவேன், ஒரு 2-3 டேஸ்ல. நீங்க இந்த சீசனுக்கு என்ன வரவேற்பு கொடுக்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் நான் அடுத்த சீசன் போட போறேன். ஸோ until then, டாடா, bye bye, thank you.